எம்ஜிஆர் இருக்காருல்ல, எம்ஜிஆர் வந்து எங்களுக்கானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிக்காரங்க, எம்ஜிஆர் வந்து பொதுவானவர். அவர் ஒரு ஆக்டராக இருந்து ஒரு முதலமைச்சராக இருந்து வாழ்நாள் ஃபுல்லாக முதலமைச்சராக இருந்தார். இப்போ எங்களை வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து படம் நடிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு கூத்தாடின்றாங்களா. அவர் வந்து கரெக்டாக தானே ஃபாலோ பண்ணி இது பண்ணார். அதே தான் நாங்கள் இப்போ வரோம். நாங்கள் வந்து அறிஞர் அண்ணாவுக்கு அடுத்தது எம்ஜிஆருக்கு அடுத்து எங்கள் தளபதி தான். 2026 நாங்கள் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்போம், கண்டிப்பாக வெல்லும். தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியிலும் அண்ணனோட பேர் விஜய் அண்ணனோட முகத்தை வச்சு தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம். யார் எங்கெங்கே நிற்கிறாங்களோ எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தேவை விஜய் அண்ணன். 234 தொகுதி இன்றைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிழக்கு மேற்கு எல்லா தொகுதியிலுமே அண்ணன் விஜய் தளபதி நான் மட்டும் தான் நிற்கிறேன். அங்கே யார் நிற்கிறதுலாம் எனக்கு தெரியல. எங்களுக்கு தேவை எங்கள் அண்ணன். அவ்வளோதான் நிற்கிறார். இன்றைக்கி வந்து வர முடியாத கர்ப்பிணி பெண்கள், எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, சின்ன பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்கிட்ட என்னென்னாச்சுன்னு. ஏன்னா பல தடைகள். நாங்கள் வந்து 380 கிலோமீட்டருக்கு இருந்து பக்கத்துலேருந்து வரோம். எங்களுக்கு வர வழியில் வந்து ஏகப்பட்ட சுச்சுவேஷன், ரூட்டை மாற்றி விடுறாங்க. ரெகுலராக வரது ஈஸியாக இருக்குது, ஃப்ரீயாக. அதை விட்டுட்டு சுத்த வைக்கிறாங்க. வழி தெரியாது. இப்போ ஒரு சிலர் வழி தெரியாதவங்களா இருந்தால் என்ன ரொம்ப கஷ்டம். வர வழியில் தண்ணி வசதி இல்லை. இங்கே வந்து பார்த்தா தண்ணிக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. போன மாநாட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருந்து தண்ணிக்கு. இப்போ நீங்கள் கூட பார்ப்பீங்க, எல்லாம் வண்டிக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது வந்து போகிறதுக்கு தண்ணி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை கூட ஒரு தப்பாக சித்தரிச்சு எதனா போடுவாங்க. ஆனால் இப்போ எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வண்டிக்கு ரிட்டன் ஊருக்கு போகிறாங்களா, தண்ணி வசதி இல்லாதனால சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லை. நாங்கள் வந்து உண்மையாக சொல்லணும்னா நேற்று காலிலேருந்து ஒரு சாப்பிடவே இல்லை. அண்ணனை பார்த்த உடனே எங்களுக்கு சாப்பாடுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்களே பார்த்துருங்க, வெயிலில் வந்து பல்லு வளர்க்காமல் குளிக்காமல் 2 நாளாக 3 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா. இப்போ அழகர் கோயில் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் நடக்கும். அதை போல் தான் இப்போ இந்த ஒரு வாரமாக இங்கே அழகர் கோயில் திருவிழா போல் தான் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா காலையில் கூட்டமாக மக்கள், லேடிஸு, குழந்தைங்க வரக்கூடாதுன்னு அண்ணன் எல்லாத்தையும் மீறி அவங்களால முடியல. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே படுத்து தூங்கியிருந்தாங்க. ஃபுல்லாகவே இங்கே தான் இருந்தாங்க. சாப்பிடவே இல்லை. ஏகப்பட்ட பேர் 100ல் ஒரு 70% பேர் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. கேப்டன் அவரோட பேர் சொல்லும் பொழுது எப்படி இருந்தது? புல்லரிச்சு போச்சு. அவரோட தம்பி தானே அண்ணன் தளபதி விஜய். எல்லாமே அவர் கூட இருந்து இது பண்ணவர் தானே. இப்போ கேப்டனுக்கு அடுத்து நம்ம அண்ணன் தான். கேப்டனுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்கல. நம்ம தளபதி கண்டிப்பாக 26 நாங்கள் செய்கிறோங்க. எல்லாருமே வீடாக போய் நாங்கள் ஒரு ஓட்டுக்கும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். தளபதி விஜய் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு. அது வந்து எண்ணில் அடங்காதது. இலவச கோர்ட்டு, இலவச அட்வொகேட் டீமு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் டீமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டரு, பால் ரொட்டி முட்டை திட்டம், ஏகப்பட்டது. இப்போ எங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா அது அண்ணனால தான். என்ன யாருக்கும் தெரியாது. தளபதி விஜய் அண்ணனால தான் என்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஆனால் இது கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ரீட் லைட்டில் லைட் எரியல, இந்த ரோடு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அடுத்த கேவரேஜ். நாங்கள் ஒரு சாதாரண தொண்டர். எங்களுக்கான எந்த ஒரு நாங்கள் எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, ஒரு வார்டு கவுன்சிலர். எங்களுக்கான சாதாரண இது. ஆனால் எங்ககிட்ட ஏகப்பட்ட பேர் எம்எல்ஏ, வார்டு கவுன்சிலர்லாம் இருக்காங்க. 26 நாங்கள் தனி மெஜாரிட்டி, 2026 தனி மெஜாரிட்டியில் அண்ணனை அமர வைப்போம் முதலமைச்சர் சீட்டில்.